சார் ஒரு சிலர் வந்து கையை குடுவும் தலையெழுத்தையே என்னன்னு சொல்லிடுறேன். இந்த கைரேகைகளை வைத்து நம்ம தலையெழுத்தையும் கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது நிஜமா? இப்ப நான் திருப்பி சொல்றது ஜோசியமோ ம். அல்லது ரேகையோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. ம். ஆனா மனிதனுடைய வாழ்க்கையை குறிகாட்டும், இண்டிகேட் பண்ணும், இண்டிகேட் பண்ணு. சிக்னிபிகேட் பண்ணும், குறிகாட்டும். ஓகேங்களா? இது வந்து ஜோதிடமே கிடையாது. இது வந்து ஹஸ்த சாஸ்திரம் சொல்லப்படக்கூடிய ரேகை சாஸ்திரம். ஓகே. இப்ப ரேகைகளை வைத்துக்கொண்டு எனது வாழ்க்கை எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கும். அப்ப ரெண்டுமே வந்து அப்படியே டிஃபரெண்டான ஒரு துறை. ஆனா ரெண்டு துறையும் ஒரு துறை கையாளுறாரு இல்லைங்களா? இப்போ ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல என்ன சந்தேகம்னா, ஒரு சிலருக்கு வந்து ஜாதகம் தப்பா எழுதியிருப்பாங்க. பிறந்த நேரம் மாறும்போது கண்டிப்பா ஜாதகம் மாறும்ல. ஒருவேளை ஜாதகம் தப்பா போனாலுமே கைரேகை தப்பா போகாதா சார்? அப்படிலாம் ஆகாதுங்க. இது நம்ம எழுதுனது இல்லைல்ல. இது இயற்கையா வந்தது. ஆமா எழுதுனது இல்லை. இப்ப வந்து ஜோசியத்துல வந்து வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், ம். திருக்கணிதத்துல 6 ஐட்டம், வாக்கியத்துல 7 ஐட்டம் சொல்லி வேற வேற கணிதங்கள் இருக்கு. ம். இப்ப கிரகங்களே மாறி மாறி உட்காருது கணிதப்படி பாக்குறப்ப. அப்ப அதுல குழப்பம் வருது அப்படின்னா கைரேகைல அந்த குழப்பம் வராது. ஏன்னா இந்த கோடு நம்மளா போட்டோம் ஸ்கேல் வச்சு. இதே மாதிரி பார்த்திவ யாராச்சும் ஒரு பார்த்திவ எல்லாருமே ஒரு மாதிரி நக்கலா பேசுறாடாவே இருப்பாங்க. ஓகே. இது வந்து எதார்த்தம். இது வந்து அந்த பார்த்திவன் பேர் வச்சதுனால இல்ல, அந்த பேர் இருக்கவங்களுக்கு அந்த குணம் இருக்கும். இல்லைன்னா அந்த எல்லாமே ஒரு சிங்க்ரோனைஸா வரணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கையை பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த சிஸ்டத்தை வச்சு அந்த ஒரு ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மேனரிசம் இருக்குல்ல, அதை வச்சு கைரேகை மாறும். நம்ம உட்காந்து கணிதம் பண்ண தேவையில்லை, தப்பா கணிதம் போட தேவையில்லை. அவர் வந்து மேச ராசின்னு சொல்றாரு சார், இவர் ரிஷப ராசின்னு சொல்றாரு சார், குழப்பம் தேவையில்லை. என்ன லக்னம்ன்றது இல்லை, உங்க கையில இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கலாம். இதுல ஒரே ஒரு டிஃபால்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியாம அது நடக்கிறப்ப தான் புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதானே தவிர கைரேகைகளை எல்லாமே கண்டுபிடிக்கலாம். டேக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜநாடி திரு க. பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார் ஒரு சிலர் வந்து கையை குடுவும் தலையெழுத்தையே என்னன்னு சொல்லிடுறேன். இந்த கைரேகைகளை வைத்து நம்ம தலையெழுத்தையும் கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது நிஜமா? உங்களுக்கும் எனக்கும் எதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் அதெல்லாம் வச்சு உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு யூனிக்னஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே. சாதாரணமான விஷயம் தான். உங்களுக்கும் எனக்கும் பேர் டிஃபரெண்டா இருக்கு. அப்போ உங்க பேர் வந்ததுக்கான ஏதாச்சும் ஒரு காரணம் அந்த பேருக்குள்ள இருக்கும். அதை வச்சு கணிக்கலாம். அப்போ உங்க பேர் மாதிரியே இன்னொரு 50 பேருடைய பேரை எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்குலாம் என்ன வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்போ அந்த ஒற்றுமை வந்து இந்த பேர்ல இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க இந்த பேர்ல இருக்கவங்கள்ட்ட இந்த விஷயம் நடந்துச்சுன்னா ஆமா நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சிம்பிள். அப்போ உதாரணத்துக்கு இப்போ என் பேர் பார்த்திவ, இதே மாதிரி பார்த்திவ யாராச்சும் ஒரு பார்த்திவ எல்லாருமே ஒரு மாதிரி நக்கலா பேசுறாடாவே இருப்பாங்க. இது வந்து எதார்த்தம். இது வந்து அந்த பார்த்திவன் பேர் வச்சதுனால இல்ல, அந்த பேர் இருக்கவங்களுக்கு அந்த குணம் இருக்கும். இல்லைன்னா அந்த எல்லாமே ஒரு சிங்க்ரோனைஸா வரணும் அப்படின்ற மாதிரி தான். அப்போ கைரேகை என்பது தனித்துவமானது, வேற வேற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி உருவாதுன்னா, கையில சுருட்டி உட்காந்துருக்கும் போது கர்ப்பப்பையில் இருக்கும்போது நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் கர்ப்பப்பையில் ஒரே மாதிரி தானே இருக்கிறோம், ஒரே மாதிரி தானே மூக்கு இருக்கு. கைரேகை மட்டும் ஏன் அவ்வளோ பெருசாக டிஃப்ரெண்ட் ஆகுது? இப்போ உங்களுக்கும் எனக்கும் மூஞ்சி வேற, முகம் வேற, கண்ணு வேற, உதடு வேற. ஆனால் பார்க்குறப்ப எல்லாம் ஒன்று தான், முகம் தான். ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கைரேகை மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. கோரை வேறையா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஏதாச்சும் தகவல்களை கூறுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜோசிக்காரங்க இதுக்குள்ள ஏதாச்சும் தகவல்கள் இருக்கான்னு பார்க்குறப்ப ஆமா உண்மையிலே தகவல்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அப்துல் கலாம் ஒரு இடத்துல சொல்லிக்கிறார், கையில்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்கு. அப்ப கைரேகை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது அப்படின்ற மாதிரி அது ஒரு கண்ணோட்டத்தில் பேசுறாங்க. கையில்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல, அப்ப எப்படி ரேகை தான் ஒரு மனுஷனை. இப்ப நான் திருப்பி சொல்றது ஜோசியமோ அல்லது ரேகையோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. ஆனா மனிதனுடைய வாழ்க்கையை குறிகாட்டும், இண்டிகேட் பண்ணும், சிக்னிபிகேட் பண்ணும், குறிகாட்டும். ஓகேங்களா? நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த இதுல வந்து என்னவா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு சிம்டம்ஸா யூஸ் பண்ணணுமே தவிர இதனால இந்த வாழ்க்கை இல்லை. இப்ப கை இருந்தாலும் இப்ப ஜாதகம் இல்லாதவனுக்கு என்ன வாழ்க்கை இல்லைன்னு சொல்றதா? இல்ல, அவனுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சோர்ஸ் இல்ல. இப்ப கண்டுபிடிக்க சோர்ஸ் இருக்கு. கை இருக்கவனுக்கு கண்டுபிடிக்க சோர்ஸ் இருக்கு, கை இல்லாதவனுக்கு கண்டுபிடிக்க சோர்ஸ் இல்லை. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்க டிவில எல்லாம் நிறைய கைரேகை பத்தி பேசுறீங்க, எனக்கு ஜாதகம் இல்ல, கைரேகை பார்க்க முடியாது. கைரேகத்தை மொத்தத்தையும் பார்க்க முடியாதுங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கலாம். அப்ப ஜாதகம் வேணும். அப்ப ஜாதகம் இல்லாட்ட என்ன சார் பண்றதுன்னா, சாமி கும்பிட்டு சந்தோஷமா இரு இல்லைங்களா? என்கிட்ட வந்து நீ உன் வாழ்க்கையை கொடுத்து நான் ஏதாச்சும் 4 பேசி உனக்கு குழப்பம் வர்றதுக்கு சாமி கும்பிட்டு ஜாலியா இரு, ஜாதகம் இல்லாட்டினா வரம் அதெல்லாம் எனக்கு அது கிடைக்கவில்லை, உனக்காசும் கிடைக்கட்டும்னு சொல்லுவேன். அப்ப கைரேகை கை என்பது நம்மளுக்கு சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணுது. இதுவும் அனுபவம் தான். அப்ப கைரேகை வேற, அதாவது ஜோதிடம் வேற, கைரேகை வேற. நிறைய பேர் கைரேகை ஜோதிடம் எழுதி வச்சிருப்பான். ஜோதிடம் என்பது கிரகங்களை வைத்து காலத்தை கணிதம் செய்து அந்த அடிப்படையில் இந்த காலத்துல இந்த குறிப்பிட்ட பகுதியில இவன் பிறந்திருக்கிறான், இந்த காலம் நகரும் பொழுது இவனும் நகருவான், இவனுடைய வாழ்க்கையும் இந்த காலமும் எப்படி சிங்க்ரோனைஸ் ஆகி போகும், இதுக்குள்ள என்னென்ன அனுபவிப்பான்னு புரிஞ்சுக்கிறது ஜோதிடம். இது வந்து காலகணிதம். அது பேரு தனியா சரியா பொருந்தும், காலகணிதம். கணிதாக்கியால்னு சொல்றாங்க ஜோசிக்காரங்களே. இது வந்து காலகணிதம் ஜோதிடம். இது வந்து ஜோதிடமே கிடையாது. இது வந்து ஹஸ்த சாஸ்திரம் சொல்லப்படக்கூடிய ரேகை சாஸ்திரம்.
ஓகே. இப்ப ரேகைகளை வைத்துக்கொண்டு எனது வாழ்க்கை எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கிறது. அப்ப ரெண்டுமே வந்து அப்படியே டிஃபரெண்டான ஒரு துறை. ஆனா 2 துறையும் ஒருத்தரே கையாளுறாரு இல்லைங்களா? அதனால வந்து இப்ப சமையல் பண்றாரு ஒருத்தரு. ம். இந்த இந்த நீங்க சமையல் பண்ணியிருப்பீங்க. ம். இதுல வந்து கூட்டு இதாகிட்டு இருக்கு. இதுல வந்து சாம்பார் ஆ. கிண்டி இது பண்றீங்க. இல்லன்னா பக்கத்துல பிரியாணி ஆகிட்டு இருக்கு. எத்தனை கரண்டி வச்சிருப்பீங்க? இதுக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு. அதை எப்படி வச்சிருப்பீங்க? இல்ல சார், சம்டைம்ஸ் ரசம், சாம்பார் இருக்குன்னா ஒரே கரண்டிய மிக்ஸ் ஒரே பண்றது இருக்கு. ஒரே கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆமா. மேக்ஸிமம். யாரும் 2 கரண்டிலாம் போட்டு யூஸ் பண்றது 90 அது வந்து வேற வேற ஐட்டமா இருந்தா தான். சரிங்களா? இட்லி மாவு கரண்டி தூக்கி சாம்பார்ல போட முடியாதுன்றதுனால வச்சிருப்பாங்க. சிமிலரா இருக்கும்போது ஒரு அப்ப கரண்டி தான். கிண்டுறது குழப்புறதுக்குலாம் வந்து ஒரே கரண்டி தான். இதுல தூக்கி அதை தூக்கி இதை போடுற மாதிரி இந்த ஜோசிகாரங்க ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணதுனால ஓகே. ஒரே கரண்டி யூஸ் பண்ற மாதிரி கிரகங்களுடைய பேர்களை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? இப்ப வந்து சூரிய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர விரல்னு சொல்லுவாங்க. சுக்கிர மேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கையில என்ன கிரகங்கள் வந்துச்சு? கையில கிரகங்கள் இல்ல. ஆனா ஜோசியத்துல கிரகங்களை பயன்படுத்தி நான் எதை கூறுகிறேனோ அதே விஷயம் கைக்குள்ள ஒரு இடத்துல சொல்லுது அப்படின்னா அதுக்கு அந்த பேரை வச்சிடுறது. ஓகே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப திங்கள் அப்படின்னா இன்னைக்கு தேதி இன்னைக்கு கிழமை திங்கள்னா இன்னைக்கு திங்கள் கிரகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் கிடையாது. நான் கால்குலேஷன் பண்ணும்போது அது ஓரா கால்குலேஷன் வரும்போது இன்னைக்கு திங்கள் ஓரை வந்து ஆரம்பிக்கிறனால இன்னைக்கு திங்கள் கிழமைன்னு பேர். அப்படி 24 ஓரை கடந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் செவ்வாய் ஓரை வரும். ஆனா செவ்வாய் இது மாதிரி ஒரு கால்குலேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது அது. இது வந்து என்னன்னா ஒரே சிம்லர். இப்போ வந்து நான் ஒரு ஜாதகத்துல பாக்குறேன். அந்த ஜாதகத்துல இந்த கிரகம் இப்படி இருந்தா அப்பாவுக்கு பாதிப்படையுதுன்னு சொல்றோம். அப்ப அது என்ன கிரகம் பாக்குறோம்? சூரியன். அப்போ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கைரேகையை பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட கோடு வரும்பொழுது அவனுக்கு அப்பாவுக்கு பிரச்சனையாகுன்றப்ப அந்த கோடுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சூரிய கோடுன்னு பேர் வைக்கலாம். ஈஸி இல்லைங்களா? இப்போ நான் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நேராக சூரிய கூட பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்பா கோடுன்னு பேர் வச்சா நல்லா இருக்காது இல்லையா? அப்போ நாங்கள் ஒரே துறையில் இருக்கனால சூரியன் அப்படின்றதும் சுக்கிரன் அப்படிங்கிறதும் புதன் அப்படிங்கிறதும் இங்கே என்னெல்லாம் காரகத்தை பயன்படுத்தணுமோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கைரேகைகளை எந்தெந்த இடத்துல அது தெரியுதோ அதுக்கெல்லாம் அந்த பேர் வச்சிடறோம். ஓகே. இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன சந்தேகம்னா, ஒரு சிலருக்கு வந்து ஜாதகம் தப்பா எழுதியிருப்பாங்க. பிறந்த நேரம் மாறும்போது கண்டிப்பா ஜாதகம் மாறும்ல. ஒருவேளை ஜாதகம் தப்பா போனாலுமே கைரேகை தப்பா போகாதா? அப்படிலாம் ஆகாது. இது நம்ம எழுதுனது இல்ல. இது இயற்கையா வந்தது. எழுதுனது இல்ல. இப்ப வந்து ஜோசியத்துல வந்து வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணிதத்துல 6 ஐட்டம், வாக்கியத்துல 7 ஐட்டம் சொல்லி வேற வேற கணிதங்கள் இருக்கு. இப்ப கிரகங்களே மாறி மாறி உட்காருது கணிதப்படி பாக்குறப்ப. அப்ப அதுல குழப்பம் வருது அப்படின்னா கைரேகைல அந்த குழப்பம் வராது. ஏன்னா இந்த கோடு நம்மளா போட்டாங்க ஸ்கேல் வச்சு. பிறக்கிறப்ப அவரா போட்டுட்டு வர்றாரு. அப்ப கோடு என்பது மாறாது. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜோசியத்துக்கும் இது இருக்கும். இதுல வந்து அந்த ஈவெண்ட் பிக்ஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த விஷயம் இப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுல சில விஷயங்கள் சாத்தியம். இப்ப கரும்புள்ளிகள் உருவாகுது, இந்த ரேகைகள் மாறும்னு சொல்றாங்க. கட்டவரல் ரேகை மட்டும் தான் மாறாது. மீது எல்லா ரேகைகளும் மெதுவா சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்கத்தான் செய்யுது. ஒரு வயசுக்கு ஏற்றது போல நிறைய பேருக்கு மச்சம் வரும். சரிங்களா? சிலர் வந்து ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்குறப்ப உளியை வச்சு கைக்குள்ள ஏற்றிக்கிட்டான். சரிங்களா? அதுக்கப்புறமா அவனுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருது. அப்போ அந்த இடத்துல ஒரு கோடு எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா? அந்த கோடை டேமேஜ் பண்ணுது. இது மாதிரி கால்குலேஷன்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா தானே தெரியும். சில மச்சங்கள் திடீர்னு உருவாகும். அந்த மச்சங்கள் உருவானதுக்கு அப்புறமா தான் அந்த பிரச்சனை வரும். இந்த மச்சம் உருவாகிறதுனால அந்த பிரச்சனை வரும்னு என்னால சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போ இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா? இது வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய ரேகை. இந்த ரேகையில ஒரு ஆளுக்கு நடுவுல மச்சம் வருது. சரிங்களா? இருந்தா தப்பு. இருந்தா தப்பு. நிறைய பேர் மச்சம் நல்லா இருந்தா தப்பு. அந்த பையனுக்கு நடுவுல அந்த ரேகைக்கு நடுவுல மச்சம் வருது. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப அந்த ரேகை கொஞ்ச நாளைக்கு முன்னால அவனுக்கு அந்த ரேகையில சிம்டம்ஸ் காட்டல. இப்ப ஒரு மச்சம் வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இந்த மச்சம் வந்ததுக்கு அப்புறமா தானே சொல்ல முடியும். அப்ப சில கைரேகை என்பது பல தகவல்களை சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சொல்ல முடியாது, சில விஷயங்கள் சொல்ல முடியும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் கைரேகையை பார்த்துட்டே இருக்கணும். அப்ப எப்படி நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க போறோம். இன்னைக்கு என்னுடைய பிளட்ல என்ன பிரச்சனை இருக்குது, யூரின்ல ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இது மாதிரி எல்லா டெஸ்ட் எடுக்கிறப்ப அப்பப்போ நோய்களுக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த கைரேகையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்பப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத கைரேகையை பார்த்துக்கலாம். இந்த கைரேகையை பார்த்துட்டு இன்னும் 50 வருஷம் கழிச்சு நீங்க இப்படி இருப்பீங்கன்னு ஜோசியத்தை சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஜோசியத்துல கிரகங்கள் என்பது அனுமானிப்பதற்கு ஈஸி. அனுமானிச்சு கடிதம் பண்ணி வச்சிருக்கோம். ரேகை மாறுமா? மாறும், கண்டிப்பா மாறும். சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். மெயினான சப்ஜெக்ட் மாறும். ஆமா, ஓகேங்களா? இப்போ இந்த ரேகை வந்து லைட்டா வளர்ந்து பிசுறடிக்கும். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஆனா ஜோசிக்காரங்களோ கைரேகைக்காரங்களோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரேகைகளை வந்து 7 7 பிரிச்சு, இந்த ரேகை இருக்குன்னா அதை 7 7 வயசா பிரிச்சு, அந்த ரேகையில ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருந்துச்சுன்னா 10வது வயசுல இவருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டேமேஜ் வந்து புதுசா உற்பத்தி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ நிறைய ரேகைகள் புதுசா மாறுறத பாக்குறோம். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கையை பயன்படுத்தக்கூடிய அந்த சிஸ்டத்தை வச்சு அந்த ஒரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மேனரிசம் இருக்குல்ல, அதை வச்சு கைரேகை மாறுங்கிறாங்க. நிறைய பேர் கைரேகையை புதுசா போடுறதுக்குலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு ரேகை ஜாயிண்ட் ஆயிடலாம்னா அந்த ரேகையை மடிச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டா கைரேகை உற்பத்தி ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தெரப்பிஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ரேகை டேமேஜ் ஆயிடுச்சு, வாழ்க்கை பிரச்சனை வந்துருச்சு, என்ன செய்யுதுன்னா அந்த ரேகையை உருவாக்குறதுக்கு அந்த இடத்த நல்லா மடிச்சு பிடிச்சி டேப் அடிச்சு விடுறது, டேப்பிங் சிஸ்டம்லாம் வந்துச்சு. ஓகேங்களா?
அப்ப என்னென்னமோ கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதாவே மாறும். அப்ப கைரேகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டறிவதற்கு அவனுடைய பிறந்த ஒரு ஜாதகம் மாதிரி. ஈஸி. நம்ம உட்காந்து கணிதம் பண்ண தேவையில்லை, தப்பா கணிதம் படுத்த தேவையில்லை. அவர் வந்து மேச ராசின்னு சொல்றாரு சார், இவர் ரிஷப ராசின்னு சொல்றாரு சார்ன்ற குழப்பம் தேவையில்லை. என்ன லக்னம்ன்றது இல்லை. உங்க கையில இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கலாம். இதுல ஒரே ஒரு டிஃபால்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியாம அது நடக்கிறப்ப தான் புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதானே தவிர கைரேகைகளை எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அப்ப கைரேகைகளை என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அடுத்த ஜென்மம், போன ஜென்மம் இது வந்து எப்படி ஜோசியத்துல சொல்ல முடியாது. அதுல இதே மாதிரி சொல்ல முடியாது. எத்தனை பொண்டாட்டி, எத்தனை புள்ள, நம்ம சின்ன வயசுல விளையாடுறப்ப இந்த பக்கம் எத்தனை புள்ள எத்தனை பொண்டாட்டி எல்லாம் தேடுவாங்க. நம்ம ஆளுங்க உட்காந்துட்டு 3 வயசுல 1வது வயசு வந்து எத்தனை புள்ளுன்னு பார்ப்பான். ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா ஜாலிக்காக சொல்றது. அப்படிலாம் இதெல்லாம் கவுண்டிங் பண்ண முடியாது. இது வந்து இப்போ குழந்தைய சொல்ற ரேகையே கிடையாது. ஒரு ஜாலிக்காக. அப்ப கருடா பூ போடுன்னு விளையாடுற வயசு அது. அந்த வயசுல நம்ம குழந்தை எத்தனை, பொண்டாட்டி எத்தனைன்னு பார்ப்போம். அந்த மாதிரி இதெல்லாம் இதுல இல்ல. இது வந்து கைரேகை பற்றி தவறான ஒரு புரிதல்னு வச்சுக்கலாம். அது அப்படிலாம் இல்லை. இது வந்து என்னன்னா, நம்மளுக்கு சாதாரண யதார்த்த வாழ்க்கையில நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எது முன்னால எது டிஸ்டர்ப் ஆகும், எது பிரச்சனையாகும், எது நல்லா இருக்கும், எது பெட்டரா இருக்கும், எதுல நம்ம கவனமா இருக்கும்ன்றது மட்டும் இதுல ஜோசியம் மாதிரி எதுவும் இதுலயும் வந்து ஜோசியத்துல இருக்க மாதிரியே எல்லா பிரச்சனையும், எல்லா நம்பிக்கைகளும், எல்லா மூட நம்பிக்கைகளும், எல்லா பரிகாரம் இதுலயும் வச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டையும் ஒரே ஆள் தானே ஹேண்டில் பண்றான். சரிங்களா? இந்த கோடு இருந்தா இந்த கோயிலுக்கு போ, இந்த கோடு இருந்தா அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குழப்புறாங்க. அப்ப கைரேகை என்பது ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கைரேகை பார்க்கறது ஈஸி. கைரேகை தெரிஞ்சுன்னா ஜாதகம் பார்க்கறது ஈஸி. ரெண்டும் ஒரே சிஸ்டம் தான். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லித்தரேன். ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு புள்ளியை வச்சு அது கோச்சாரத்துல கண்டுபிடிச்சா கைரேகையில கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதை புரிஞ்சுக்க வேண்டிய கைரேகை என்பது எனது வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஆனா கைரேகையை மாத்தி வச்சாலோ இப்ப திருப்பியும் இதுல ஏதாச்சும் கோடு இருக்குது, கம்மியா இருக்குது, கோயிலுக்கு போகணும்லாம் சொல்ல மாட்டான். இருக்கிறது அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிறது தான் அந்த கைரேகை. ஏன்னா கைரேகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது. ரொம்ப அழகா, ரொம்ப விளக்கமாவே வந்து கைரேகையை பத்தி நம்மளே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.